நம்பர் 64 எங்க இருக்கு? யார் மணின விடா? பக்கத்துல மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோ, அந்த வீடு தான். யாரு? மணிகண்டன். தமிழக சட்டப்பேரவை நாளை ராமானுஜ ஐயங்கார் தொடர்பான வழக்கு தீர்ப்பு இன்று வரும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். மறைந்த தொழிலதிபர் திரு ராமானுஜம் ஐயங்கார் அவர்களின் சொத்து தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயங்கார் அவர்களின் ஒரே மகன் கௌதம் பிரபல தொழில் அதிபரும் ஐயங்காரின் நெருங்கிய நண்பருமான வெங்கட்ரமணியை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் முக்கிய ஆதாரமான உயிலை கௌதம் இன்று உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உயிலை கோர்ட் வழக்கின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ராமானுஜம் ஐயங்காரின் சொத்து முழுவதும் கௌதமிற்கு போய் சேரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காஃபி சாப்பிட்றேன். தேங்க்ஸ். அவர் உங்களை வர சொல்லி இருந்தாங்களா? இல்லை, இன்னைக்கு காலையில் அவரோட டாக்ஸியில் வந்தேன். டாக்ஸிலியா? டாக்ஸில எல்லாம் போக மாட்டாரே. அவர் அந்த அளவுக்கு செலவழிக்கிற ஆள் இல்லையே. இல்லை, காலையில் அவரோட டாக்ஸியில் தான் போனேன். எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் புருஷன் டாக்ஸி டிரைவர் கிடையாது, ஒரு எல்ஐசி ஏஜென்ட். உங்க ஹஸ்பண்ட் பேரு மணிகண்டன் தானே? ஆமா. அப்ப நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். சார், நீங்க சொல்ற பேரு கரெக்ட். ஆனா என் புருஷன் டாக்ஸி டிரைவர் கிடையாது. அவர் என்ன வேலை செய்யறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சிஸ்டர். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நடந்தது எல்லாம் விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில நான் அவரோட டாக்ஸில தான் வந்தேன். என்னோட அவசரத்துக்காக அவரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட சொன்னேன். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிதடி தகராறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. என்னோட முக்கியமான கீ அவர்கிட்ட இருக்கு. என் மேல இருக்க கோவத்துல அவர் அதை தரமாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது அதை வாங்கி தரணும் ப்ளீஸ் சிஸ்டர். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். என் வீட்டுக்காரர் என்கிட்ட கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு, ஆனா பொய் சொல்ல மாட்டாரு. நீங்க ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க சிஸ்டர், உங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் பழக்கமோ முன்விரோதமா இல்ல. அப்புறம் நான் ஏன் போய் சொல்லணும்? அவர் நம்பர் மட்டும் கொடுங்க, நானே டீல் பண்ணிக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு. அங்க போய் பார்க்க வேண்டியது தானே? ஐயோ, அங்கதான் போனேன். உங்க ஹஸ்பண்ட் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு. அவர் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நானே ஃபோன் பண்றேன். நீங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா என்னையும் என் குழந்தையும் அவர் பார்க்கவே முடியாது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நம்பர் எழுதிக்கோங்க. மணி, நீ சொன்ன ரோட்ல தான் இருக்கேன். தெரியும். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். எல்லாத்தையும் சரி பண்றேன். உண்மையிலேயே உனக்கு எல்ஐசியில் வேலை வாங்கி தரேன். உன் ஒய்ஃப் கிட்டே நானே பேசுறேன். உன் மொத்த லைஃபுக்கு என்ன வேணுமோ பண்றேன். நீ உயிரோட இருந்தா அதை பத்தி பேசும். என்ன சொல்ற? ஹலோ ஹலோ.
ஃபீல் பண்ணுவேன் ஃபீல் பண்ணுவேன். என்ன மிஸ்டர் சேஷாத்ரி, இன்னைக்காவது உங்க கிளையண்ட் வருவாரா? சாரி யுவர் ஆனர், அவர் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்காரு. ப்ராப்ளமா? உங்க கேஸ் எடுத்துக்கிட்டு நாங்க தான் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலி அவருக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, இது கொஞ்சம் புதுசா இருக்கு. சாரி ஃபார் பீயிங் லேட் யுவர் ஆனர். உண்மையிலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. I was almost killed யுவர் ஆனர். உயிர் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல. ஓகே மிஸ்டர் வெங்கடரமணி, சாதகமா நான் ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட உண்மையிலே உயிர் இருந்ததுன்னா நீங்க ஃபர்தரா அப்பீல் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் யுவர் ஆனர், கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உயிர் எடுத்துட்டு வந்துடுறேன். எது முக்கியமோ அதை கொண்டு வராதீங்க. எக்ஸ்கியூஸ் மட்டும் கேளுங்க. இல்ல யுவர் ஆனர். ஓகே, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நாளைக்கு காலை 11:30க்கெல்லாம் உயிரை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். சார் கேஸ் என்னாச்சு? சார் கேஸ் ரமணி சாருக்கு சாதகமானு சொல்றாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுங்க. சார் உங்க அப்பாவோட சொத்தையும் கம்பெனியை நிர்வகிக்க உங்களுக்கு தகுதி இல்லைனோ அவரோட பேரை நீங்க கெடுத்துருவீங்கன்னு மிஸ்டர் ரமணி சொல்றாரு சார். நீங்க பண்றது பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? எங்க அப்பாவோட சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் தான். எங்க அப்பா சுயநலம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவர் தான் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எது கேட்கறதா இருந்தாலும் ரமணியை போய் கேளுங்க. நவ் கெட் லாஸ் ஃப்ரம் ஹியர்.